நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானிடம் இருந்து இளைஞர்களை காப்பாற்றுங்கள். பெற்றோர்கள் எல்லாருமே சீமானிடம் இருந்து அவரிடமிருந்து தங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. சரி, அவங்களுடைய அந்த அறிவிப்புக்கு அவங்களுடைய பேச்சுக்கு எனது பதில் என்ன அப்படிங்கிறத இதுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். வாங்க அது என்னங்கிறத பாத்துருவோம். நண்பர்களே, அதுக்கு முன்னால எனது விவசாய பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம திக்காட்டு வெங்காயம் நம்ம ஏற்கனவே பச்சையில போட்டாச்சு. இந்த வடைக்காட்டு வெங்காயம் தாங்க ரொம்ப பாடா படுத்து எடுத்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, மழையில கொஞ்சம் அடி வாங்கிருச்சு, திருகள், அதுக்கப்புறம் வேறு அழுகல். இதனால பாத்தீங்கன்னா விலையும் வேற குறைஞ்சு போச்சு. சரி, தள்ளிவிட்டுலாம், போன வேலைக்கு தள்ளிவிட்டுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விலை குறைவா போயிருச்சு. அதாவது பண்ண செலவு கூட வராத இடத்துக்கு. அதனால சரி இருக்கிறதையாவது பொறுக்கி அள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வாரம் வேலை இழுத்துருச்சு. அதை கள்ளத்துக்கு போட்டு பட்டறைய கோழி அந்த வெங்காயத்தை பொறுக்கி அள்ளி வச்சு ஒரு வழியா நேற்று அதை கீத்து கட்டி வேலை முடிஞ்சுது. எப்படியோ ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி. இனிமே அடுத்து குத்த காட்டுக்கு வெங்காயம், அது கொஞ்சம் தெளிவான வெங்காயம் நல்லா இருக்கு. அது எளிமையாக அள்ளி வச்சிடலாம். அடுத்து கடலை போட்டுருக்கு. இப்போ தக்க பூண்டு பின்னால் நீங்கள் பார்க்குறது தக்க பூண்டு வச்சிருக்கு. நஞ்சா ஓட்டுறதுக்கு 2 தண்ணி பாஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இதுக்கு நாற்று நாக்கி விடணும். இதுதான் இப்போ இந்த அளவுக்கு தான் விவசாய பணிகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரி, வாங்க இப்போ நேராக பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு தலைவரா, ஒரு கட்சியா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்துட்டு இருக்கு. ஆனா பாருங்க, அந்த திமுக எப்படியாவது நாம் தமிழ்ச்சியை வீழ்த்திடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்னென்னமோ கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் இந்த விஜயலட்சுமி சார்ந்த அந்த ஒரு வழக்குல அண்ணன் சீமானவர்கள் நேற்று ஆஜராக போனாங்க. அதுல விளக்கம் கொடுத்தாங்க. நள்ளிரவு வரைக்கும் அந்த விசாரணை எப்படி நடந்தது. அதுல நிறைய விளக்கங்கள் அண்ணன் சீமான் அவர்களை இந்த வழக்கு தொடர்பா நிறைய காவல்துறை கேட்ட அதிகாரிகள் கேட்ட அந்த கேள்விக்கு நிறைய பதில் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. அதுல செய்தியாளர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அதுல சில வார்த்தைகள் பேசுறாங்க. அது கூட அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கும் போது கூடவே பெண்களும் இருக்காங்க. இருக்கும் போதே அண்ணன் சீமான் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுறாங்க. இதை பார்த்த நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் என்ன ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசலாமா? இவர் பேசுறதை பார்த்தாவே இளைஞர்களை எங்க கெடுத்து விடுவாரோ, அப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாமே தங்களுடைய பிள்ளைகளை சீமாண்ட அவருடைய பிடியிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்ப எனது கேள்வி என்ன அப்படின்னா, எளிமையான ஒரு கேள்விதான். அதாவது இவங்க இந்த அளவுக்கு அண்ணன் சீமான் மேல புகார் வைக்கிறாங்கல்ல, அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல பேசினாங்க அப்படின்னா பேச வேண்டிய சூழ்நிலை, அது பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல அந்த மாதிரி பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி பேசினாதான் புரியும். ஏன்னா இன்னைக்கு சில மரமண்டைகளுக்கு புரியணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் வெட்ட வெளிச்சமா பேசிதான் ஆகணும். அதாவது சில பேர் என்ன நினைச்சிருக்காங்க, பல பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அரசியல் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி நடைமுறை பாவம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜிங், ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருப்பாங்க, வெள்ளையும் சொல்லியுமா, அப்படியே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நெகு போட்டு திடீர் பூசிக்கிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வெள்ளையும் சொல்லியமா இருந்துட்டு நீங்க என்ன வேணும் பண்ணலாம். நீங்க ஊழல் பண்ணலாம், ஆக்கிரமம் பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா என்னன்னா வெள்ளையும் சொல்லியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல அரசியல்வாதி. எப்படி? ஆனா இந்த மாதிரி அண்ணன் சீமான் ஃபேன்ஸ் தான் போடுவாரு, நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இவர் இவருடைய பேச்சுகள், இவருடைய கொள்கைகள் அப்படிங்கிறது சிறப்பான கொள்கைகள். நம்ம இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஒரு கட்சியில ஒரு ஆகச்சிறந்த கொள்கை அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை தான். ஆனா அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய தோற்றம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபேன் சட்டை தான் போட்டுருப்பாரு, ஜீன்ஸ் பேண்ட், இந்த மாதிரி முன்கை சட்டை இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனா அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அவரே அண்ணனே சொல்லியிருப்பாரு, நான் ராமநாதபுரத்துக்கு காட்டம், என்னுடைய பேச்சுகள் கடுமோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சில இடங்களை, சில விஷயங்களை வெளிப்படையா பேசுவாரு, சில வார்த்தைகள் வெளிப்படையா பேசுவாரு. இதை புதிதாக பார்க்கக்கூடிய, ஏன்னா இந்த திமுக தலைவர் இந்த மாதிரி அரசியல் கட்சி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்துவிட்டு சீமான் போன்ற ஒரு அரசியல் தலைவரை பார்க்கும்போது கொஞ்சம் புதுமையா தான் தெரியும். இவர் பேசுற பேச்சு, இவருடைய நடை உடை பாவனை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தானே தெரியும். ஏன்னா இப்படி பேசுறாரு, கொஞ்சம் சில பேர் என்ன வல்கரா பேசுறாரு, அப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா, அநாகரிகமா பேசுறாரு. அதை நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வெள்ளையும் சொல்லியமா இருந்துட்டு நீங்க எவ்வளவு உள்ள வைக்கத்தனா, முடிச்சு வைக்கத்தனா, முள்ளமாரி தர எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா ஒரு ஃபேன் செட்டை போட்டுட்டு அவர் ஒரு நேர்மையான அரசியலை பேசிட்டு சில வார்த்தைகளை அந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு தப்பாப்படுது. இன்னைக்கு நீங்க பாருங்க, நேத்து ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க, இந்த சில்வர் பாத்திரம் எல்லாம் கொடுத்தாங்க. முண்டி அடிச்சுக்கிட்டு இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்ட நம்ம ஆளுங்க தான் சொல்லுவாங்கல்ல, இலவசமா கிடைக்கிறதுனா பிராணி குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் அந்த சில்வர் பாத்திரத்தை வாங்குறதுக்கு ஒரு முண்டி அடிச்சுட்டு போயிட்டு கீழே மேல விழுந்து பாக்குறதுக்கு ரொம்ப அவமானமா கொடுமையா இருக்குது. நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்களை தமிழ் மக்களை இந்த அளவுக்கு அந்த அரசியல்வாதிகள் நீங்க சொல்றாங்கல்ல, அந்த வெள்ளையும் சொல்லியமா உள்ள அந்த அரசியல், அதாவது அந்த அம்மா சொல்லுவாங்க, மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க A1 குற்றவாளி. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பல பெண்களை இதையாக்கினதுக்கு காரணமே இந்த ஜெயலலிதா தான். குடிக்க வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை குடிகார மாநிலமா ஆக்குறதுக்கு காரணமே அந்த ஜெயலலிதா தான்.
இதுக்கு விதை போட்டது கருணாநிதியா இருந்தாலும் அதுக்கப்புறம் இது வந்து வலுவா இதுக்கு காரணமா இருந்தது ஜெயலலிதா தான். அப்படிங்கும் போது அப்ப அவங்களெல்லாம் வந்து அரசியல்வாதி அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஒரு மக்களுக்கான அரசியலை பேசிட்டு சில விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி பேசும்போது அதை வந்து இன்னும் அநாகரிகமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதனால என்னது கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க, மிகப்பெரிய ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க. பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி, பெண்களை வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கட்சி, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க. அந்த இடத்துல வெல்ல போவது நாம் தமிழ் கட்சி தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த காங்கிரஸ் எம்பி சுதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு அவதூற பரப்புறது அப்படிங்கிறது இவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு ஊர்ல பல பேர் இந்த மாதிரி தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சீமானை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி தான், என்ன சீமான் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு, யாருமே பேச முடியாது, ஒரு அரசியல்வாதி மாதிரியா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. அவங்க அதான் நான் சொல்றேனே, அவங்க வந்து திமுக அதிமுக இன்னும் மற்ற கட்சிகளை பார்த்துட்டு அரசியல்வாதினா இப்படிதான் இருப்பாங்களான்றதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா இருப்பாங்க, திருநீர் வச்சிருப்பாங்க. மற்றபடி அவங்க கொள்ளடிச்சாலும் பரவாயில்ல, ஊழல் பண்ணாலும் பரவாயில்ல, பாலியல் வன்கொடுமை எந்த இதெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல, வெள்ளையும் சொல்லியுமா இருக்கணும், திருநீர் பூசி இருக்கணும். ஆக அந்த வகையிலே அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே கற்பனையா பேசணும். அந்த மாதிரி இருந்தால் அரசியல்வாதியும் ஏற்றுக்குவாங்க. மற்றபடி அண்ணன் சீமான் மாதிரி நியாயமான கொள்கைகளை மக்களுக்கான கொள்கைகளை எடுத்து பேசினா அரசியல்வாதியை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க பாயில சீமான் வந்து ஒரு குற்றவாளியாக தான் தென்படுவாங்க. அப்ப இது வந்து புரிதல் உள்ளவங்க அண்ணன் சீமானுடைய தரப்பு வாதத்தை வந்து ஏற்றுக்குவாங்க. அப்ப இது இந்த இடத்துல நம்ம கட்சி உறவு என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய அரசியல் இந்த மக்கள் உளவியலா ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்களா, அரசியல்வாதினா இப்படிதான் இருக்கணும், அரசியல் இப்படிதான் இருக்கணும், ஒரு உளவியல் மக்கள்கிட்ட மனசுல பதிஞ்சு போயிருக்குங்களா, அதை நாம தான் மாத்தணும். ஐயா இந்த அரசியல்னா இப்படிதான், இதுதான் அரசியல், நீங்க நினைக்கிற இந்த அரசியல்வாதி எல்லாம் வந்து வேஷம் போட்டு ஏமாத்துறாங்க, இது இவர் பேசுறது இவங்க பாக்குறதுக்கு கடுமுடா இருந்தாலும் வந்து இவர் பேசக்கூடிய அரசியல் தான் உண்மையான அரசியல் அப்படிங்கறத மக்களுக்கு நாம தான் தெளிவுபடுத்தணும், எடுத்துக்கணும். இதை தான் நம்ம ஒரு நாட்களில் செய்வோம். நான் நிச்சயம் இதை செய்வேன். சரி நண்பர்களே, இந்த மாலை பொழுதுல இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி மீண்டும் மருத்துவ காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.